இந்தியாவின் முக்கிய அம்சங்களில் கங்கை எந்த வகையைச் சேர்ந்தது என அடையாளம் காணப்பட்டுள்ளது? ஏ. ஆறு ரிவர். பி. பீடபூமி பிளாட்டோ. சி. பாலைவனம் டெசர்ட். டி. மலைத்தொடர் மவுண்டெயின் ரேஞ்ச். சரியான பதில் ஏ. ஆறு ரிவர். 1. கங்கை இந்தியாவின் மிக நீளமான மற்றும் புனிதமான ஆறாக கருதப்படுகிறது. இது 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 2. பீடபூமி என்பது தக்கான பீடபூமி போன்ற உயர்ந்த சமதளப் பகுதியை குறிக்கும். 3. பாலைவனம் என்பது தார் பாலைவனம் போன்ற வறண்ட மணற்பாங்கான பகுதியை குறிக்கும். சுதந்திரத்திற்குப் பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கியமாக இருந்தது எது? ஏ. வேளாண்மை அக்ரிகல்ச்சர். பி. கனிம பிரித்தெடுத்தல் மினரல் எக்ஸ்ட்ராக்ஷன். சி. சுற்றுலா டூரிசம். டி. தொழில்துறை உற்பத்தி இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். சரியான பதில் ஏ. வேளாண்மை அக்ரிகல்ச்சர். சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறை மிக முக்கிய வாழ்வாதாரமாகவும் முதுகெலும்பாகவும் இருந்து வருகிறது. மாநிலத்தின் பெரும்பான்மையான மக்கள் வேலைவாய்ப்பிற்கு விவசாயத்தையே நம்பியிருந்தனர். தென் அமெரிக்க கண்டத்தில் இந்த பயிர்களில் எது பயிரிடப்படுகிறது? ஏ. தேயிலை டீ. பி. பார்லி பார்லி. சி. கோதுமை வீட். டி. அரிசி ரைஸ். சரியான பதில் சி. கோதுமை வீட். தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் உள்ள பாம்பாஸ் புல்வெளிப் பகுதிகள் கோதுமை பயிரிட மிகவும் ஏற்ற மிதவெப்ப மண்டல பகுதிகளாகும். கோதுமை இக்கண்டத்தின் ஒரு முக்கிய உணவுப் பயிராகவும் மற்றும் ஏற்றுமதி பொருளாகவும் உள்ளது. வரைபடங்கள் எதை காட்ட முடியும்? ஏ. முழு உலகத்தை மட்டும். பி. முழு அல்லது உலகின் ஒரு பகுதியை. சி. வரலாற்று தரவுகளை மட்டும். டி. உலகின் ஒரு பகுதியை மட்டும். சரியான பதில் பி. முழு அல்லது உலகின் ஒரு பகுதியை. 1. வரைபடங்கள் என்பது முழு பூமியையோ அல்லது பூமியின் ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ ஒரு தட்டையான மேற்பரப்பில் காட்டும் வரைபடங்களாகும். இவை அளவையை பயன்படுத்தி நிலப்பரப்புகளை சிறிய அளவில் காட்டுகின்றன. 2. கமுதி சூரிய மின்சக்தி திட்டத்திற்கான தோராயமான முதலீடு எவ்வளவு? ஏ. 2550 கோடிகள். பி. 4550 கோடிகள். சி. 5550 கோடிகள். டி. 3550 கோடிகள். சரியான பதில் பி. 4550 கோடிகள். ஆஸ்திரேலியாவில் உள்ள விலங்குகளில் எத்தனை சதவீதம் உலகின் வேறு எங்கும் காணப்படவில்லை? ஏ. சுமார் 53%. பி. சுமார் 400%. சி. சுமார் 16%. டி. சுமார் 80%. சரியான பதில் பி. சுமார் 80%. ஆஸ்திரேலியா மற்ற கண்டங்களிலிருந்து நீண்ட காலம் தனிமைப்படுத்தப்பட்டிருந்ததால் அங்குள்ள சுமார் 80% விலங்குகள் உலகின் வேறு எங்கும் காணப்படாத தனித்துவமானவை. கங்காரு மற்றும் கோவாலா போன்றவை இதற்குச் சிறந்த உதாரணங்கள். 53% என்பது தவறான புள்ளிவிவரம். தென்மேற்கு பருவமழை மற்றும் பின்வாங்கும் பருவமழை ஆகிய இரண்டின் போதும் வெப்பமண்டல தாழ்வழுத்தத்திற்கு காரணம் என்ன? ஏ. கிழக்கு ஜெட் நீரோடைகள் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். பி. மேற்கு ஜெட் நீரோடைகள். சி. துருவ சுழல்கள். டி. துணை வெப்பமண்டல உயர் அழுத்தம். சரியான பதில் ஏ. கிழக்கு ஜெட் நீரோடைகள் ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். 1. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி கிழக்கு ஜெட் நீரோடைகள் வளிமண்டலத்தின் மேல் அடுக்கில் உருவாகி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களை உருவாக்கி மழைக்கு வழிவகுக்கின்றன. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பெண்களின் கல்வியறிவு விகிதம் என்னவாக இருந்தது? ஏ. 16.68%. பி. 82.14%. சி. 74.04%. டி. 65.46%. சரியான பதில் டி. 65.46%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பெண் கல்வியறிவு விகிதம் 65.46% ஆகும். இது 2001ஆம் ஆண்டை விட முன்னேற்றம் கண்டிருந்தாலும் ஆண் கல்வியறிவு விகிதத்தை விட குறைவாகவே உள்ளது.
ஒரு எஸ்டான்சியாவில் விலங்குகளை பிரித்து சூடு போடும் சிறிய முற்றங்கள் எவ்வாறு அறியப்படுகின்றன? ஏ. பேடாக்குகள் டாக்ஸ். பி. கொரால்கள் கோரல்ஸ். சி. பேனாக்கள் பென்ஸ். டி. லாயங்கள் ஸ்டேபிள்ஸ். சரியான பதில் பி. கொரால்கள் கோரல்ஸ். தென் அமெரிக்காவின் பெரிய கால்நடை பண்ணைகளில் எஸ்டான்சியா விலங்குகளை பிரிப்பதற்கும் அடையாளச் சூடு போடுவதற்கும் பயன்படுத்தப்படும் சிறிய அடைக்கப்பட்ட இடங்கள் கொரால்கள் எனப்படுகின்றன. இவை கால்நடைகளை எளிதாக கையாளவும் பராமரிக்கவும் உதவுகின்றன. லக்காடிவ், மினிகாய் மற்றும் அமினிடிவி எப்போது லட்சத்தீவு என பெயரிடப்பட்டது? ஏ. 1957. பி. 1973. சி. 1982. டி. 1965. சரியான பதில் பி. 1973. சரியான விடை பி. சோகஸ்மெலி 1973ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி லக்காடிவ், மினிகாய் மற்றும் அமினிடிவி தீவுகள் ஒன்றிணைக்கப்பட்டு லட்சத்தீவுகள் என அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்டன. இது இந்தியாவின் மிகச்சிறிய யூனியன் பிரதேசமாகும். ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவைத் தொடர்ந்து இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? ஏ. காபோன் கபன். பி. எத்தியோப்பியா எத்தியோப்பியா. சி. அங்கோலா அங்கோலா. டி. தென்னாப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா. சரியான பதில் பி. எத்தியோப்பியா எத்தியோப்பியா. 5. சரியான விடை ஆப்பிரிக்க கண்டத்தில் நைஜீரியா முதலிடத்திலும் எத்தியோப்பியா சுமார் 120 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளன. எத்தியோப்பியா ஆப்பிரிக்காவின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது. மின்சாரத்தை பயன்படுத்துவதால் எந்த வகையான செயல்பாடு குறிப்பிடத்தக்க அளவில் பாதிக்கப்படுகிறது? ஏ. பொருளாதார நடவடிக்கைகள் எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ். பி. ஓய்வு நேர பொழுதுபோக்குகள் லீஷர் பர்சியூட்ஸ். சி. கலை முயற்சிகள் ஆர்டிஸ்டிக் என்டெவர்ஸ். டி. சமூக கூட்டங்கள் சோஷியல் கேதரிங்ஸ். சரியான பதில் ஏ. பொருளாதார நடவடிக்கைகள் எகனாமிக் ஆக்டிவிட்டீஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. மின்சாரம் என்பது தொழில், விவசாயம் மற்றும் சேவைத் துறைகளை இயக்கும் ஒரு முக்கியமான உள்கட்டமைப்பு காரணியாகும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி மின்சார நுகர்வுடன் நேரடியாக தொடர்புடையது. ஒரு ஆறு, ஏரி அல்லது கடல் போன்ற ஒரு பெரிய நீர்நிலைக்குள் நுழையும் இடத்தை குறிக்கும் சொல் எது? ஏ. முகத்துவாரம் எஸ்டூரி. பி. பிறப்பிடம் சாஸ். சி. துணையாறு ட்ரைபியூட்டரி. டி. டெல்டா டெல்டா. சரியான பதில் ஏ. முகத்துவாரம் எஸ்டூரி. 9. சரியான விடை ஏ. முகத்துவாரம் எஸ்டூரி. விளக்கம்: ஒரு ஆறு கடலிலோ அல்லது பெரிய ஏரியிலோ கலக்கும் பகுதி முகத்துவாரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நன்னீரும் கடல் நீரும் கலந்து ஒரு தனித்துவமான சூழலியல் மண்டலத்தை உருவாக்குகின்றன. வானிலை தொடர்பான எந்த நோக்கத்திற்காக செயற்கைக்கோள் படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன? ஏ. பூகம்பங்களை கணித்தல். பி. காற்று மாசுபாட்டை பகுப்பாய்வு செய்தல். சி. வானிலை முன்னறிவிப்பு. டி. கடல் நீரோட்டங்களை கண்காணித்தல். சரியான பதில் சி. வானிலை முன்னறிவிப்பு. சரியான விடை சி. சோகஸ்மெலி. செயற்கைக்கோள் படங்கள் மேகங்களின் நகர்வு மற்றும் வளிமண்டல மாற்றங்களை கண்காணித்து துல்லியமான வானிலை முன்னறிவிப்பு செய்ய உதவுகின்றன. இது புயல் மற்றும் மழைப்பொழிவை கணிக்க மிக அவசியமான தொழில்நுட்பமாகும். உலகில் எரிமலை செயல்பாட்டின் முக்கிய மண்டலங்கள் எத்தனை உள்ளன? ஏ. 5. பி. 3. சி. 4. டி. 2. சரியான பதில் பி. 3. சரியான விடை பி. ஏனெனில் உலகில் எரிமலை செயல்பாடுகள் முக்கியமாக பசிபிக் நெருப்பு வளையம், மத்திய கண்ட மண்டலம் மற்றும் மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர் என 3 முக்கிய மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆந்திரசைட் நிலக்கரியின் கார்பன் உள்ளடக்கம் என்ன? ஏ. 60 முதல் 70% கார்பன் 60 to 70% கார்பன். பி. 50%க்கும் குறைவான கார்பன் பிலோ 50% கார்பன். சி. 80 முதல் 90% கார்பன் 80 to 90% கார்பன். டி. 70%க்கும் அதிகமான கார்பன் above 70% கார்பன்.
சரியான பதில் சி. 80 முதல் 90% கார்பன். 80 to 90% கார்பன். ஆந்திரசேட் என்பது மிக உயர்ந்த தரம் கொண்ட நிலக்கரி வகையாகும். இதில் 80% முதல் 90% வரை கார்பன் உள்ளது. இது மிக குறைந்த புகையுடன் அதிக வெப்பத்தை வெளியிடும் தன்மையுடையது. 60 முதல் 70% கார்பன் என்பது பிட்மினஸ் வகை நிலக்கரியை குறிக்கும். ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என்று விவரிக்கப்படுவது எது? கம்பளி, wool. பி. பருத்தி, cotton. சி. கோதுமை, wheat. டி. கரும்பு, sugar cane. சரியான பதில் கம்பளி, wool. சரியான விடை கம்பளி, wool ஆகும். ஏனெனில் ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய கம்பளி உற்பத்தியாளராக இருப்பதால் கம்பளி அந்நாட்டின் முக்கிய பொருளாதார ஆதாரமாக கருதப்படுகிறது. குறிப்பாக மெரினோ வகை செம்மறியாடுகளிலிருந்து உயர்தர கம்பளி பெறப்படுகிறது. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் 2/3 மேல் எந்த மண் வகை உள்ளது? வண்டல் மண், அல்யூவியல் சால். பி. கரிசல் மண், பிளாக் சால். சி. செம்மண், ரெட் சால். டி. சரளை மண், லேட்ரைட் சால். சரியான பதில் சி. செம்மண், ரெட் சால். சரியான விடை சி. சோகஸ்மேலி. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 60% மேல் செம்மண் பரவியுள்ளது. இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் இம்மண் சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?